போல் மன்னன் வாழ்ந்து வரான். ஃபிரோனுக்கு ஒரு கனவு வந்தது. பாலஸ்தீன் ஒரு தீ வந்து அந்த ஊரை வந்து அழிச்சிருந்தது. ஃபிரோன் வந்து ஜோசியக்காரன் வந்து கேட்குறான். ஜோசியக்காரன் வந்து சொல்கிறான், பனு இஸ்ரவேலர்கள்லேருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்து மனந்தோட உன்னை வந்து கொல்லும் அப்படின்னு ஜோசியக்காரன் வந்து ஃபிரோனுக்கு வந்து சொல்கிறான். ஃபிரோன் வந்து பனு இஸ்ரவேலர்கள்ட்ட போயிட்டு ஃபிரோன் சொல்கிறான், ஒரு கூட்டத்தார்களில் எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் அது பிறந்த உடனே அதை வந்து கொல்லணும் அப்படின்னு வந்து ஃபிரோன் வந்து பனு இஸ்ரவேலர்கள்ட்ட போயிட்டு ஃபிரோன் சொல்கிறான். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Musa alaihissalam Muhammad சொன்னா எல்லா ஆண்களும் ஊரை பற்றி எல்லா ஆண்களும் அப்பெல்லாம் மூசா அம்மாக்கு மொபைல் வச்சு பயப்படுறாங்க. அப்போதான் அல்லா நீரை கொண்டு நதியில் விட்டு திரும்ப வந்து அவங்களால மலர் பெட்டி வச்சு நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரி சொல்கிறாங்க, இந்த படம் எங்கே போய் பார்க்க முடியாது. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் குழந்தை குழந்தை நான் அப்புறமா மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இளமை பருவத்தை ஃபிரௌனோட அரண்மனையிலேயே வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அரண்மனையிலேருந்து வெளியே வந்து பார்க்கும்போது 2 வாலிபர்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒன்று பனு இஸ்ரவேலரோட ஆட்களில் ஒருவர், இன்னொருத்தவங்க வந்து ஃபிரௌனோட ஆட்களில் ஒருவர். 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யார் நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பனு இஸ்ரவேலரோட ஆள் சொல்கிறாங்க, அவங்க தான் நினச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோட ஆட்களில் ஒருவரை ஓங்கி அடித்தாங்க. அந்த ஒரே அடியிலேயே அவங்க கீழே வந்து இறந்து போயிட்டாங்க. அதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது மறுபடியும் 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. அதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் நீங்கள் இவங்களை அடிக்கிறீங்கன்னு கேட்கறதுக்குள்ளேயே பனு இஸ்ரவேலரோட ஆட்களில் ஒருவர் கருத்து சொல்கிறாங்க, நீங்கள் நேற்று இவரை கொலை செஞ்சீங்கல்ல, அதனால் அந்த மாதிரி என்னையும் கொலை செஞ்சுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது பக்கத்தில் இருந்த மக்கள் காதலெல்லாம் விழுந்துருச்சு. அதை கேட்ட மக்கள்லாம் ஃபிரௌன்கிட்ட போய் சொல்ல ஃபிரௌன் தங்களோட படையை சரி பண்ணிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செஞ்சு தூரத்துக்கு அனுப்பி போகிறாங்க. அதை கேள்விப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன்றவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. அங்கே 2 பெண்கள் கிணத்துக்கு பக்கத்தில் தங்களோட ஆட்டுக்கு தண்ணி பாய்ச்சி கொடுக்க முடியாமல் நின்றுட்டுருக்கதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க. உடனே அவங்க 2 பேருக்கும் நம்ம உதவி செய்யணும்னு உதவி செஞ்சுட்டு ஓரமாக தண்ணியில் அவ்வாறு துவா செய்கிறாங்க. அந்த துவா இதுதான், யார் அப்படின்னு எனக்கு எது தந்தாலும் அதுக்கு நான் தேவையோடு இவனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த 2 பெண்கள் ஒருத்தவங்க வந்து, நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கல்ல, கூலி கொடுக்க எங்களோட தந்தை இவங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே அவங்க தந்தைகிட்ட நடந்து எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கிட்ட அவங்க தந்தை, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், நீங்கள் கெட்ட மக்கள்கிட்ட தப்பிச்சு விட்டீங்கன்னு ஆறுதல்னு சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்சால் என்கிட்ட 8 வருஷம் இல்லைனா 10 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா என்னோட 2 மகளில் ஒருத்தவங்களை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே அது மகாராணி நினச்சி 10 வருஷம் வேலை செஞ்சு உழைச்சி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 பெண்கள் ஒருத்தவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தூரத்தில் இருந்து ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவி அங்கேயே உட்கார சொல்லிட்டு அந்த வெளிச்சத்தை நோக்கி போகிறாங்க. அவங்க போன இடத்தோட பேர் துவா பள்ளத்தாக்கு, தூர் மலைன்னு அங்கே ஒன்று இருந்துச்சு. அந்த வெளிச்சத்தை நோக்கி போன மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, மூசாவே அப்படின்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிடுறான். அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமோட நேரடியாக பேசுகிறான். மூசாவே அப்படின்னு அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமை கூப்பிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துடுறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய கால்நிலைகளை கலக்கி வையுங்கள், நான் தான் உங்கள் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சில அட்டாச்கள் அல்லாஹ் தரான். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் கையில் என்ன மூசாவே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது என்னோட கைத்தறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் கேட்குறான், இது எதற்கு அப்படின்னு கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் ஆடு மேய்ப்பதற்காகவும் அவைகளுக்கு இலைத்தலை பறிப்பதற்காகவும் சில நேரங்களில் அது பேர் சாஞ்சிரிக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அந்த கைத்தடியை கீழே போடுங்கன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை கீழே போடுறாங்க. அந்த கைத்தடி பாம்பாக மாறுது. இதுதான் அல்லாஹ் கொடுத்த முதல் அத்தாட்சி. 2வது அத்தாட்சி கை வெண்மையாக மாறுதல். அல்லாஹ் சொல்கிறான், அவங்க சட்டைப்பையில் கையை வைங்கன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சட்டைப்பையில் கையை
வைக்கிறாங்க. பிறகு எடுத்து பார்க்கும்போது கை மிகவும் தூய்மையாகவும் வெண்மையாகவும் வருது. இதுதான் அல்லாஹ் கொடுத்த இரண்டாவது அத்தாட்சி. இது எதுக்குன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் முழுமையாக ஈமான் கொள்வதற்கும் ஃபிரௌன் இடத்துல போய் அத்தாட்சிகளை காமிக்கிறதுக்கும். பிறகு ஃபிரௌனிடம் செல்லுமாறு இறைவனின் கட்டளை. அல்லாஹ் சொல்றான் நீங்க ஃபிரௌன் கிட்ட போங்கன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கிறாங்க. பிறகு அல்லாஹ் சொல்றான் பயப்படாம ஃபிரௌன் கிட்ட போய் இறைவன் ஒருவன் தான், என்னோட இறைவனும் உன்னோட இறைவனும் அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லுங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா அவன் தான் இறைவன் ஆணவத்தில் ஆடுறான்ல, அந்த ஆணவத்தை தடுக்க தான் நான் உங்களுக்கு போக சொல்றேன்னு சொல்றாங்க. பிறகு இறைவனிடம் தன்னுடைய பலவீனத்தை பற்றி சொல்லுதல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு சொல்றாங்க யா அல்லாஹ் நீங்க எனக்கு சில விஷயங்களை செஞ்சு தர வேணும்னு. முதல் விஷயம் என் உள்ளத்தை விரிவாக்கி வை, என் வேலையை லேசாக்கி வை, என் நாவின் முடிச்சு அவுத்து விடுன்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் என் நாவின் முடிச்சு அவுத்து விடுன்னு சொல்றாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்கி திக்கி பேசுவாங்க, அதனால தான் என் நாவின் முடிச்சு அவுத்து விடுன்னு சொல்றாங்க. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க யா அல்லாஹ் எனக்கு உதவியாக என்னோட ஒருவரை அனுப்பி வை, அது என் தம்பியா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன பண்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நபியாக நியமித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட அனுப்பி வைக்கிறான் அல்லாஹ். அவன் ஒருவன் தான் இறைவன்கிற எங்க உன் இறைவனுக்கு அத்தாட்சியை காமி பார்ப்போம் அப்படின்னு ஃபிரௌன் வந்து மூசா நபி சொல்லுவாங்க. மூசா நபி சொல்லுவாங்க என் இறைவனுக்கு அத்தாட்சிகளை நான் காட்டுறேன். மூசா நபி ஃபிரௌன்ட்ட சொல்லுவாங்க அத்தாட்சி ஒன்று அவங்க கைத்தறி கீழே போடுவாங்க, அது பாம்பா மாறி போகும். அத்தாட்சி ரெண்டு அவங்க சட்டப்பைக்குள்ள கை விடுவாங்க, அது மிகவும் தூய்மையாக வெண்மையாக மாறும். ஃபிரௌன் சொல்லுவான் மத்தியான ஊருக்கு போய் இந்த சூனியத்தெல்லாம் கற்றுக்கிட்டு வந்திருக்கா, என்னோட ஆள்களிடமும் மூத்தமெல்லாம் பண்ண முடியும், மதியா 2 பேருக்கும் போட்டி வச்சுக்கலாம், நீ சொல்கிற நாளே நம்ம 2 பேரும் போட்டி வச்சுக்கலாம். ஃபிரௌன் வந்து மூசா நபி சொல்லுவாங்க. அதுக்கு மூசா நபி சொல்லுவாங்க யௌமுஸ் ஸீனத் அப்படிங்கிற பெருநாள் அன்னைக்கு நானும் ஹாரூன் வர ஊர் மக்கள் முன்னாடி நம்ம போட்டி வச்சுக்கலாம். மூசா நபி ஃபிரௌன்ட்ட சொல்லுவாங்க. ஒரு நாள் நம்ம போட்டி வச்சு போனேன், அதே அந்த போட்டியோட நாள் நெருங்கிடுச்சு. ஃபிரௌனுடைய 3 சூனியக்காரர்களும் வந்திருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஒரு சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் வந்திருப்பாங்க. மக்கள் முன்னாடி போட்டி நடக்குது. 3 சூனியக்காரர்களும் அவங்கள நாச்சிக்க வச்சு அவங்க நூலால் செஞ்ச பாம்பை செய்கிறாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சியால் ஒரு அந்த கைத்தடியை வச்சு கீழே அடிக்கிறாங்க. அந்த கைத்தடி பாம்பாக மாறுது. இந்த பாம்பு வந்து அந்த பாம்பை முழுங்கிடுச்சு. அதை பார்த்து இந்த 3 சூனியக்காரர்களும் அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அல்லாஹ்க்கு சஜிதா செய்கிறாங்க. அதை பார்த்த ஃபிரௌன் சொல்கிறான் நான் ஒரு இறைவன் இங்கே இருக்கும்போது எனக்கு சஜிதா செய்யாமல் நீ எப்படி வேற ஒரு இறைவனுக்கு சஜிதா செய்யலான்னு அந்த சூனியக்காரர்களை மார்க்கால் வாங்கிடுவான். ஏமாற்றிட்டே இருக்காங்க. அத்தாட்சி முழு பஞ்சம். அல்லாஹ் வந்து முஸ்லிம் மக்களுக்கு பஞ்சத்தை கொடுத்தாங்க. பஞ்சத்தால் அந்த ஊர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து முஸ்லிம் மக்கள் சொல்கிறாங்க மூசா நபி சொல்கிறாங்க அல்லாட்ட போயிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கான தோசைங்க அவங்க அல்லாஹ் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அல்லாஹையும் போயிட்டு மூசா நபி அல்லாட்ட போயிட்டு தோசைறாங்க. அந்த பஞ்சமும் சரியாது. முஸ்லிம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அல்லாஹ் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் வந்து நிறையா அத்தாட்சிகளை கொடுக்குறான். அவங்க அல்லாஹ் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. அத்தாட்சி 9 ரத்தம். நைல் நீதி முழுவதுமே ரத்தமாக இருந்துச்சு. இஸ்ரவேல் மட்டும் நல்ல தண்ணி இருந்துச்சு. அப்படி மூசா நபி எப்படி சொல்கிறாங்க நீ வந்து அல்லாஹ் கிட்ட போய் துவா செய்யுங்க நாங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து மூசா நபி நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போய் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. அது வெயில் முழுவதுமே இருக்குது நல்ல தண்ணியாக மாறுது. அப்போ வந்து மூசா நபி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க மறுபடியும் நாங்கள் அவங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வந்து அல்லாஹ் வந்து மறுபடியும் நிறைய அத்தாட்சிகளை கொடுத்து அவங்க சோதிக்கிறாங்க. எகிப்து நாட்டு மக்கள் வந்து நிறையா பாவம் செய்கிறாங்க. அப்படியே நாட்களும் கடந்து போது அல்லாஹ் வந்து மூசா நபி சொல்கிறான் நீங்கள் எகிப்தை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூசா நபி வந்து பனி இஸ்ரவேல் மக்களை கூப்பிட்டு